வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் என கூறப்படும் பாராமெடிக்கல் கோர்சஸ் பற்றிதான் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லும் போது மெடிக்கல் கிடைக்காம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு கோர்ஸ். பாராமெடிக்கல் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? பாராமெடிக்கல்ங்கிறது மெடிக்கல் கிடைக்காதவங்கள, மெடிக்கல் கிடைச்சவங்க கூட அதுக்கப்புறம் அதை போய் சேர்ந்து படிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க அதான் வழக்கமா நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு வழக்கமா நம்ம இது என்னன்னா, ஒன்னு டாக்டருக்கு படிக்கணும், இல்லாட்டி என்ஜினியர் படிக்கணும், இல்லாட்டி லா படிக்கணும். இது மூணை தவிர நம்ம பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. நூற்றுக்கணக்கான கோர்ஸ் இருக்குது, விதவிதமான கோர்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனா டாக்டரை விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய கோர்ஸுகள் பாராமெடிக்கல் கோர்ஸ், துணை மருத்துவ படிப்புகள். அதெல்லாம் நம்ம சரியான முறையில விளம்பரப்படுத்தல, அல்லது அதனுடைய வருவாய் ஈட்டுகின்ற சக்தியை பத்தி நம்ம சரியா சொல்லல. ரொம்ப கம்மியா இருக்கிறதும் இந்த கோர்ஸ். மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிர் கிருமிகளை பற்றிய படிப்பு, அது இல்லாம நான் ஒரு டாக்டர், தொழிலாளர் டாக்டர், என்னால மருத்துவம் பார்க்கவே முடியாது. எனக்கு பல நோய்களுடைய அடிப்படையை இந்த கிருமி தான் உண்டாக்குச்சான்றதை எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு கட்டி வருது, அது ஸ்டெஃபலோகாக்கல் அப்படிங்கிற ஒரு கிருமியினால இருக்குது அப்படிங்கறது எனக்கு உறுதியா தெரிஞ்சதுன்னா அதை கொல்லக்கூடிய மருந்துகளை நான் உடனே கொடுத்து குணப்படுத்திடுவேன். எனக்கு சில சமயத்தில் அந்த நோய் அறிகுறியை வச்சு அந்த நோயை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மைக்ரோபயாலஜி லேபை சேர்ந்தவர் தான், அந்த பரிசோதனை சாலை அந்த நிபுணர் தான் எனக்கு ஆமா இது ஸ்டெஃபலோகாக்கல் என்ற கிருமிதான் அப்படின்னு சொல்லும் போது திட்டவட்டமான முறையில் நான் வைத்தியம் செய்ய. அந்த மைக்ரோபயாலஜிஸ்டுக்கான ரோல் அங்க இம்பார்ட்டன்டா இருக்கு. ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூனிக் கோர்ஸ் மைக்ரோபயாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க அவேர்னஸ் கம்மியா இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் எல்லாருக்கும் தெரியல. மெயினா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது ஒரு மேஜரான மெடிக்கல் கோர்ஸ், இல்ல இன்ஜினியரிங், இல்ல லா அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இவ்வளவு ரீசென்ட் இயர்ஸ்ல உங்களுக்கு இன்ஜினியரிங் ஒரு டவுன் ஃப்ளோல இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்ல இன்னும் ஒரு டிஃபரெண்டான ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னால ஒரு சாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களா? இந்த கோர்ஸுக்கான ஆஸ்பிரன்ஸ் அதிகமா இருக்காங்களா? இல்ல, இந்த கோர்ஸுக்கு அதான் நம்ம விளம்பரம் இல்ல, அதை பத்தி ஒரு தெளிவான அறிவு இல்ல. அப்படின்னும் போது யாருமே தெரிஞ்சதுக்கு தான் போவாங்க. இப்ப நீங்க ஒரு பிரபலமான நடிகர்கள் நடிச்ச படம் வரும்போது அதுக்கு கிடைக்கிற ஒரு வரவேற்பு, விளம்பரம் இல்லாம அதுக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம், அதே புதுமுகங்கள் நடிச்ச படமா இருந்ததுன்னா, நல்ல படமா இருந்தா கூட விளம்பரப்படுத்தினாதான் போக முடியும். அதே தான் இது இங்கேயும். இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்கிறதே தெரியாது, அதுதான் பிரச்சனை. அது இருக்கிறத நம்ம அரசாங்கமும் இதை பற்றி அந்த தனியார் கல்லூரிகளும் சரியான முறையில விளம்பரப்படுத்திக்கல. அவங்களுடைய பொழப்புல அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும். இப்ப நாங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆள் தான் படிக்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு எல்லாம் பகுதி பகுதியா பிரிச்சு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு அதே மாதிரி வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நீங்க சொல்றதா புரிஞ்சுக்கிறோம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், முதல்ல அவரிடம் பேசலாம். பாலசண்முகி காத்திருக்கிறார் விழுப்புரத்திலிருந்து, அவரிடம் பேசலாம். பாலசண்முகி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், வணக்கம், சொல்லுங்க. நான் 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். சரிமா. 190க்கு மேல கட் ஆஃப் வரலைன்னா மெடிக்கல் லைன்ல வேற ஏதாவது படிக்கலாமா சார்? நீங்க எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா சார். இல்ல எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா அது சம்பந்தப்பட்ட மற்ற படிப்புகள் படிக்கலாங்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இருக்கு சார். அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்குது, பிசியோதெரபி இருக்குது, இல்ல உங்களுக்கு நிர்வாக திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாக்கா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இல்ல உங்களுக்கு அந்த மருத்துவத்தில் பயன்படுத்துகின்ற கருவிகளை எல்லாம் ஹேண்டில் பண்ணி அது மூலமா இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸை கொடுக்கறதுக்கு பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் தயாரா இருக்குது. நீங்க தான் சொல்லணும் உங்களுடைய மனப்பான்மை என்ன. மருத்துவராக இருந்து நேரடியா நோயாளியை பார்க்கறதா, அல்லது மருத்துவருக்கு டாக்டருக்கு உதவியா இருக்கக்கூடிய
பரிசோதனை சாலைகள் அல்லது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போன்ற கோர்ஸுகளை படித்து அவருடைய கருவிகளை நிர்வகிப்பது போன்றவற்றில் உங்களுடைய ஆர்வம் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான கோர்ஸை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க சொன்னது பாலசண்முகிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரும். அடுத்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஏழுமலை காத்திருக்கிறார் ஜோலார்பேட்டையிலிருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஏழுமலை, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் +2 முடிச்சிருக்கேன் சார். சரிங்க, வணக்கம், வாழ்த்துக்கள். இப்ப நானு கட் ஆஃப் பயாலஜி கட் ஆஃப் வந்து 180 இருந்து 185 வரலும் வரும் சார். அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா? அக்ரிகல்ச்சர் ஏன் தாராளமா கிடைக்குமே. இந்த மார்க்கு உங்களுக்கு இதே கிடைக்கும், MBBS கிடைக்கும். அதனால நீங்க அக்ரிகல்ச்சர் தாராளமா கிடைக்கும். உங்களுக்கு விவசாயத்துல நாட்டம் இருந்தா தயவு செய்து அந்த கோர்ஸை எடுங்க. அது நல்ல படிப்பு. அது விஞ்ஞான ரீதியில பயிர்களை வளர்ப்பதும் நல்ல மகசூலை கொடுப்பதற்கும் அக்ரிகல்ச்சர் படிப்பு ரொம்ப நல்ல படிப்பு. தயவு செய்து உங்களுக்கு நிலம், உங்க சொந்த நிலம் இருந்தால் விவசாயத்தை விட்டு வேற எந்த கோர்ஸுக்கும் போகாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோள். சார், இப்ப பிசியோதெரபி அந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். பிசியோதெரபிக்கும் ஒரு ஆர்த்தோ பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆர்த்தோவை பாக்குறதுக்கு முன்னாடியே பிசியோதெரபிஸ்ட பாத்துட்டாங்க இப்பெல்லாம். சோ வாட் ரோல் தே ஹோல்ட்? அது ஒரு எலும்பு முறிவு, மூட்டு பிரச்சனைகள், ஜாயிண்ட், போன்ஸ், இதுல எல்லாம் பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுல வந்து இருக்கக்கூடிய குறைகளை சரிப்படுத்த வேண்டியது வந்து ஆர்த்தோ, எலும்பு முறிவு நிபுணருடைய வேலை. அதை சரிப்படுத்தின பிறகு, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கால் முறிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுங்க, இந்த கணுக்க முழங்கால கீழே முறிஞ்சிருச்சுன்னா கட்டு போட்டு அதை சரிப்படுத்தி இணைச்சிருவாங்க. எலும்பு கூடிடும். எலும்பு கூடினதுக்கு நம்ம வந்து 2 மாசம் 3 மாசம் கட்டுல இருக்கிறதுனால சதைகள் பூரா அப்படியே வந்து சூம்பி போகும், வேலை செய்யாது. அந்த கட்டை அவுத்த பிறகு மறுபடியும் சுயநிலைவுக்கு வருவதற்கு பிசியோதெரபி, முடநீக்கியல் துறை பயன்பட்டாதான் அவங்க செஞ்சாதான் அது சரியாகும். அவங்க வந்து மணல் மூட்டைகளை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா பாரம் ஏற்றி சதைக்கு அந்த தசைகளுக்கு வலுவை ஏற்றி அந்த நரம்புகளுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து அந்த காலை பயன்படுத்த முடியும். அதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். பிசியோதெரபி இல்லைன்னா அந்த கால் சரியாகாது. நம்ம பிசியோதெரபி பத்தி இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், காவ்யா காத்திருக்கிறார் மதுரையிலிருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் காவ்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, நான் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். என்ன பண்ணிருக்கீங்கம்மா? பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. அது வந்து நான் மெடிக்கல் அப்பார்ட் நான் என்ன படிக்கலாம்? இந்த மாதிரி எதுவும் படிக்கலாமா? பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். தெரிஞ்சுக்கலாம் காவ்யா, பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. பியூர் சயின்ஸ் என்ன அர்த்தம்? இப்ப வந்து ஃபுல்லா பயாலஜி எல்லாம் இருக்காமா அதுல? பயாலஜி இருக்கு சார். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்ல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்காது சார். அது ஃபர்ஸ்ட் குரூப் கிடையாது. பயோ மேத்ஸ் கிடையாது. பியூர் சயின்ஸ். அவங்களுக்கு அதுல மேத்ஸ் படிக்க மாட்டாங்க அவங்க. மேத்ஸ் இல்லாத இது. ஓகே, நீங்க அதுல வந்து நீங்க அப்ப வந்து நீங்க வந்து மெடிக்கல் சைட்ல தான் நீங்க போக முடியும். நான் மெடிக்கல் சைட்ல போறது கஷ்டம். இப்ப நீங்க உங்களுடைய விருப்பம் என்னமா? கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா நான் வந்து பிசியோதெரபி இந்த மாதிரி எதுவும் பண்ணலாமா? தாராளமா எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம். இந்த மார்க்குக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பிசியோதெரபி படிச்சீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், மிக மிக அதிகம். அமெரிக்கா போறதுக்கு பிசியோதெரபி படிச்சீங்கன்னா அமெரிக்கா உங்களுடைய கனவாக இருந்தால் பிசியோதெரபி தான் பெஸ்ட். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கேசவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கேசவன், உங்களுக்கு குட் ஈவினிங், சொல்லுங்க. ஓகே, அந்த சாஸ்திரம் இருந்தார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயோமெடிக்கல். ஓகே, அந்த பயோமெடிக்கல் எடுத்தோம்னா சொல்லுங்க. பயோமெடிக்கல் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் சார்? சுயமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நீங்க வந்து பயோமெடிக்கல் வந்து இப்ப நான் போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா கண்ணாடி, இந்த கண்ணாடியே பயோமெடிக்கல் தான். எனக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லி கண் டாக்டர் சொல்லுவாரு. அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க கண் லென்ஸ் பண்ணி கொடுங்கன்னா நீங்க தான் லென்ஸ் பண்ணி பிரேம் பண்ணி எல்லாம் கொடுக்கறது பயோமெடிக்கல் தான். நான் வச்சுக்கிற ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு சொன்னது பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். இன்னைக்கு வந்து முழுக்க அறுவை சிகிச்சை வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸால தான் நடத்தப்படுகிறதே தவிர டாக்டர்களுடைய ரோல் இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது. சோ இன்னைக்கு வந்து அரசாங்கத்திலேயே 25 புதிய இடங்களை தோற்றுவித்து 25 பேரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். அது மாதிரி இந்தியா பூராவிலையும் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் போட்டாகணுங்கிறது தற்போதைய இது விதி. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேயே உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, வெளிநாடுகள்ல மிக அபரிமிதமான வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்க புதிய இயந்திரங்களை கண்டுபிடிக்கலாம்,
அந்த இயந்திரங்களை பழுது பார்க்கலாம், அந்த இயந்திரங்களை விற்பவர்களாக மாறலாம். விற்பனையாளர், ஆராய்ச்சியாளர், கண்டுபிடிப்பாளர், சர்வீஸ், இது இந்த மாதிரி பல்வேறு வகையான இதை செய்யலாம். அதனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு நிறைய எதிர்காலம் இருக்குது. தாராளமா நீங்க எடுக்கலாம். கரூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சரவணன், அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சரவணன். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் இங்க 12th முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க. வாழ்த்துக்கள். அப்போ சைக்காலஜி எடுக்கலான்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். தாராளமா எடுக்கலாமே. இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கைக்கு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவை. மனக்குழப்பம் இல்லாத யாருனாக்கா குழந்தைகள் ஒண்ணுதான். ஒரு வயசு ஆனதுல இருந்து எல்லாத்துக்கும் என்ன மாதிரி கிழமை வரையிலும் எல்லாரும் மனக்குழப்பத்தில் இருக்கோம். வர வர எதிர்காலத்துல சைக்காலஜிஸ்டுடைய தேவை மிக அதிகமாக மாறும். மிக மிக அதிகமாக மாறும். இன்னும் சொல்ல போனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை சைக்காலஜிஸ்ட பாருன்னு சொல்ற காலம் ஒண்ணு வந்துடும். அது மாதிரி அதனால சைக்காலஜி இஸ் ரொம்ப அருமையான கோர்ஸ். ஆனா அதுக்கான உங்களுடைய மனநிலை சரியா இருக்கான்னு பாத்துங்க. நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு ஐயோ இதுல போய் மாட்டிக்கிட்டுமே நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நிறைய நேரம் அதுல பேச வேண்டி இருக்கும். ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அதுல பேசுற திறமைகள் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சைக்காலஜி எடுக்கலாம். நல்ல உன்னதமான எதிர்காலம் உண்டு. மதுரையிலிருந்து ஷாலினி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷாலினி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் நான் பியூ சயின்ஸ் எடுத்துக்கிறேன் சார். வெரி குட், வாழ்த்துக்கள். அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. வெரி குட், நல்ல படிப்பு. அடுத்து நான் என்ன சார் பண்ணலாம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் படிச்சிருக்கீங்க. எதை வேணாலும் எடுக்கலாமே. ஸ்கை இஸ் தி லிமிட். நீங்க என்னவாகணும்னு முதல்ல முடிவெடுங்க. நீங்க இப்ப இதுல நீங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க மெடிக்கல் போலாம். மெடிக்கல் சம்பந்தமான எல்லா கோர்ஸுக்கும் போலாம். அதனால நீங்க அது போக பார்மசி, பயோகெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இது மாதிரி பல்வேறு வகையான இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா இதுலயுமே நீங்க வேலையில சேரலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் லேப் எம்எல்டி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்க +2 இருந்து நேராவே போய் சேர்ந்துக்கலாமே. லேப் டெக்னீஷியன்ஸுக்கு இன்னைக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது, எவ்வளவு தேவைகள் இருக்குது. தாராளமா நீங்க நிறைய ஸ்கை இஸ் தி லிமிட்மா, வானமே இல்லை. எதுல வேணாலும் சேரலாம் நீங்க. மதுரையிலிருந்து ஷாஜிதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷாஜிதா, உங்களோட கேள்வி. வணக்கம் சார். நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். கட் ஆஃப் 185 above வரும். நல்ல மார்க்குமா, நல்ல மார்க். வாழ்த்துக்கள். ஹோமியோபதி எடுக்கலாம்னு இருக்கேன். அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். ஹோமியோபதியும் இன்னைக்கு ஆல்டர்னேட் மெடிசன்ங்கிற முறையில அதுக்கு நிறைய இது இருக்குது. இப்ப எங்களை போன்ற அலோபதி டாக்டர்கள் சரியா செய்ய முடியலன்னும் போது மக்கள் ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இது போல பல மாறுபட்ட அதாவது ஆல்டர்னேட் மெடிசனுக்கு போறாங்க. அதனால டிமாண்ட் நிறைய இருக்கு. ஹோமியோபதி உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. அதை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கிற கல்லூரியில் சேர்ந்து சரியான முறையில் நீங்கள் அந்த டிகிரியை வாங்கினால், அந்த பட்டத்தை வாங்கினால் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மதுரையிலிருந்து ஐயா கண்ணு காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். மதுரையிலிருந்து ஐயா கண்ணு சார் என்னோட பேரு. வணக்கம், சொல்லுங்க. என்னோட பொண்ணு பேர் மதுமதி, +1 எக்ஸாம் எழுதிருக்காங்க சார். சரிங்க. பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க. வெரி குட். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி அவங்களது. ஷேரா அவங்க மெடிக்கலுக்கான கட் ஆஃப் மெரிட்ல வரும் அப்படின்னு சொல்லி ஷேரா நம்புறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் ஒரு பாயிண்ட் கம்மியாச்சுன்னா அடுத்த ரேஞ்ச்ல BSMS பண்ணலாமா இல்ல BDS பண்ணலாமா, எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது இப்ப நீங்க சொன்னீங்க பயோ இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்றது. பயோ இன்ஜினியரிங் தமிழ்நாடுல எந்தெந்த ஊர்ல இருக்கு, எப்படி அதை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் சார். இப்ப நீங்க 2 கோர்ஸுமே எல்லா ஊர்லயுமே இருக்கு. நீங்க உங்க முதல்ல மேத்ஸ் இல்லாதனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறது கஷ்டம். இல்ல பயோமேக்ஸ் தான் படிச்சிருக்கேன். அப்ப எடுக்கலாம். பயோ இன்ஜினியரிங்ல இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னாக்கா, நீங்க கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் அந்த கீ ஹோல் சர்ஜரி இதெல்லாமே இப்ப எப்படி பண்றாங்கன்னா, ஒரு குழாயை உள்ள சொருகுறாங்க. வயிற்றுல அப்பெண்டிசைட்டிஸ் ஆபரேஷன், இந்த இடத்துல ஒரு குழாயை சொருகுறாங்க. அந்த டியூப் ஒரு டிவியோட கனெக்ட் ஆயிருக்குது. அந்த டிவியில பாத்துக்கிட்டு எல்லா சர்ஜரி பண்ணிடுறாங்க. அப்படியே எடுக்கிறாங்க, அப்படியே உறுதி எடுத்துறாங்க. அரை மணி நேரத்துல நாங்க அதெல்லாம்
ஒரு அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷனுக்கு 1 மாசம் படுத்திருக்க வேண்டிய காலம்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. கார்ல இறங்கி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு சாயந்தரம் காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். டிரைவிங் சர்ஜரி பண்ணி இருக்காங்க. அந்த அளவுக்கு செய்யறதுக்கு காரணம் யாருனாக்கா பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருவிகள் தான் காரணம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் இன்ஜினியர் வந்துட்டாரா, அவர் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டாரா, அதுக்கு அப்ப நான் ஆரம்பிக்கட்டுமான்னு எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கேட்கிறோம். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சர்ஜரியா பண்ண முடியறது இல்ல. அந்த அளவுக்கு டிமாண்ட் உள்ள கோர்ஸ். அதனால உங்க மகளை நீங்க தாராளமா சேர்க்கலாம். இன்னும் சொல்ல போனா பயோமெடிக்கல் இன்ஜினியர் படிச்சா அவங்கள சர்ஜனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுல ஸ்கோப் நிறைய இருக்கு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு அது இன்னும் யூரோப்ல மிகப்பெரிய டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ் எடுத்தா பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான். அதனால நீங்க தைரியமா அதுல சேர்த்தா உங்க பொண்ணுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே சமயத்துல கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் இருக்கிறதுனால எம்பிபிஎஸ்க்கு அந்த பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க பாத்துக்க, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். எந்த ஒரு படிப்புலையுமே நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, நமக்கு திறமையை காட்டுகின்ற சக்தி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். வெறும் படிப்பு மாத்திரம் ஒருத்தரை காப்பாத்திடாது. அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. கோவையிலிருந்து கண்ணகி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கண்ணகி வணக்கம். கண்ணகி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. கண்ணகி வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். உங்களோட கேள்வி என்ன? எங்க பையன் பயோமேக்ஸ் எடுத்துறாங்க. ஓகே. +2 முடிச்சாங்க. பயோமேக்ஸ் எடுத்துருக்காங்க. மெடிக்கல் சம்பந்தமா பார்மசி சம்பந்தமா படிக்கலான்னு இருக்கிறோங்க. ஓகே. அதுக்கு ஸ்கோப் இருக்குங்களா? தெரிஞ்சுக்கலாம். பார்மசி இன்னைக்கு உலகம் பூராவிலையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸுமா. இன்னைக்கு மல்டிநேஷனல்ஸ் பூராவுமே பார்மசியில தான் இறங்கி இருக்கிறாங்க. மருந்து கம்பெனிகள் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா பார்மசி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால பார்மசிக்கு மிகப்பெரிய கோர்ஸ் இருக்குது. பார்மசியில மருந்து தயாரிப்பு இருக்குது, மருந்து கலக்கிறது இருக்குது, மருந்து விற்கிறது இருக்குது. இது மாதிரி நிறைய பிரான்சஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பார்மசி கோர்ஸ் நடத்துற கல்லூரிகள் நிறைய இருக்கு. தாராளமா சேர்த்தலாம். நல்லா படிச்சா நல்லபடியா வரலாம். பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில வேலை கிடைக்கும். அதனால பார்மசியை நீங்க தாராளமா தைரியமா சேர்த்தலாம். சேலத்திலிருந்து சங்கீதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சங்கீதா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் நான் ஐடி படிக்கலான்னு இருக்கேன். அதை பத்தி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்லா இருக்கேமா? இல்ல கண்ணுக்கு. எது ஆப்தல்மாலஜி சம்பந்தமான கண்ணு சம்பந்தமா? ஏமா நானே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ணு நமக்கு கண்டிப்பா தேவை. அதனால அதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குதுமா. நீங்க ஆப்டோமெட்ரின்னு ஒண்ணு இருக்குது. அது கண்ணாடியை மாத்திரம் எப்படி பிரிஸ்கிரைப் பண்றது, கண்ணாடி எப்படி போடுறது, என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்றது, கான்டாக்ட் லென்ஸ் வைக்கிறது, இது சம்பந்தமா சொல்லி தர்ற கோர்ஸ். அதை நீங்க படிக்கலாம். அதுவே போதும். இல்ல டாக்டர் படிச்சுட்டு இது பண்ணுனாக்கா முதல் 4 வருஷம் நீங்க ஜெனரல் மெடிசன் படிச்சு முடிச்ச பிறகு 2 வருஷம் ஆப்தால்மாலஜி, டிஓ, டிஎல், எம்எஸ் ஆப்தால்மாலஜி இதெல்லாம் படிக்கலாம். அது மொத்தமா 6 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. நீங்க ஆப்டோமெட்ரியும் படிக்கலாம். இல்ல எம்பிபிஎஸ் முடிஞ்சது அதுக்கு எம்எஸ் படிச்சு நீங்க கண்டாக்டரா போகலாம். நீங்க நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா கண்டாக்டரா போகணும்னா முதல்ல எம்பிபிஎஸ் இருங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு அதற்கு பிறகு ஆர்வம் இருக்குமானால் கண் வைத்தியத்தை நீங்கள் எடுக்கலாம். நிச்சயமா சார். இன்னைக்கு காலர்ஸ் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப டீட்டெயிலாவும் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சியுடன்.